Hello everyone. In this lecture, we are going to discuss about law of air. Law of air அப்படின்றத தமிழ்ல நம்ம வான் மண்டலத்திற்கு தொடர்புடைய சட்டங்கள் அப்படின்னு சொல்றோம். வான் மண்டலம் அல்லது காற்று மண்டலத்துக்கு தொடர்புடைய சட்டங்கள் அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம law of air அப்படின்னு சொல்றோம். அப்போ இன்டர்நேஷ்னல் லாவுக்கு கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறதா, நம்ம புது புது பிரான்ச்சஸ் நிறைய இருக்கிறது நம்ம ஒரு பிரான்ச்சஸாக பார்த்துட்டு வரோம். அப்போ லா ஆஃப் த சி ஒன் ஆஃப் த பிரான்ச் பார்த்தோம், ப்ரைவேட் இன்டர்நேஷ்னலாக நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இன்டர்நேஷ்னல் லாவுக்கு கீழே இருக்குது. அதில் இன்னைக்கு 21st செஞ்சுரியில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரான்ச்சாக இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு வர்றது, டெவலப் ஆகிட்டு இருக்கிற பிரான்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் ஏர், வான் மண்டலம் தொடர்பான சட்டங்கள். இப்போ இந்த வான் மண்டலம் தொடர்பான சட்டங்கள், அதாவது த லா ஆஃப் ஏர் பற்றி இந்த லெக்சரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லெக்சருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் எவ்ரி ஸ்டேட் அல்லது சாவர்னிட்டி ஆஃப் த டெரிட்டரி அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு வாட்டி ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். அப்போ சாவர்னிட்டி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப ஒரு நாட்டினுடைய எல்லை பரப்பு அல்லது ஆளுகை பரப்பு எது அப்படின்னு கேட்குறப்ப ஒரு காலகட்டம் வரைக்கும் நிலப்பகுதி மட்டும்தான் அந்த நாட்டினுடைய எல்லை பரப்பாக இருந்துச்சு, டெரிட்டரின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதற்கு பிறகு சட்டங்கள் எல்லாம் வளர்ந்து டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகிறப்ப அந்த நாட்டினுடைய நிலப்பரப்பு மட்டும் கிடையாது, லேண்ட் சர்ஃபேஸ் மட்டும் கிடையாது, அந்த நாடு ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டினுடைய நிலப்பகுதி, அந்த நிலப்பகுதிக்கு கீழே இருக்கிற எல்லா பொருளும், அந்த நாட்டுக்குள்ள ஓடுகிற நீர்நிலைகள் எல்லாம், அந்த நாட்டுக்குள்ள வர இன்டர்னல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற கடல் உள்ள வந்துச்சுன்னா அந்த இன்டர்னல் வாட்டர்ஸ், அண்ட் தென் டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னு சொல்ற எல்லையோர கடல் பகுதி, இது எல்லாமே சேர்ந்தது தான் டெரிட்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றப்ப அது லேண்டு, மெரிடைம் பெல்ட், வாட்டர் அண்ட் தென் ஏர் ஸ்பேஸும் அது உள்ள வருது. அப்போ ஏர் ஸ்பேஸும் உள்ள வருது அப்படின்னு சொல்றப்ப லேண்ட் சர்ஃபேஸ் கீழே இருக்கிற இடங்கள், அண்ட் தென் கடல் அல்லது நீர்ப்பகுதி, அண்ட் தென் நிலத்துக்கு மேலே இருக்கிற ஏர் ஸ்பேஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு நாட்டினுடைய சாவர்னிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ எதுக்காக இந்த ஏர் ஸ்பேஸ் பற்றின லா டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1905 தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் ஏர்கிராஃப்ட் அப்படின்றத ரைட் பிரதர்ஸ் இன்வென்ட் பண்ணுறாங்க. அப்போ புதுசாக ஒரு விமானம்னு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறப்ப தான் ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டினுடைய அனுமதியே இல்லாமல் வேற ஒரு நாடு தாண்டி போக முடியும். ஏபிசி அப்படின்னு ஒரு நாடு இருக்கு அப்படின்னா பி நாட்டினுடைய அனுமதியே இல்லாமல் ஏ நாட்டிலிருந்து சி அப்படின்ற நாட்டுக்கு ஒரு ஃப்ளைட் போகுது அப்படின்னா அது இந்த டெவலப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் அப்படின்ற ஒரு நியூ டெக்னாலஜி கண்டுபிடிச்சதற்கு பிறகு வந்தது தான். அப்போ இந்த ஏர் லா அப்படின்னு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த லா அப்படின்றதும் ஆஃப்டர் 1905க்கு அப்புறமேட்டு டெவலப் ஆன லா தான் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இன்டர்நேஷ்னல்லாம் நம்ம பார்க்குறப்போ ஃப்ரம் த ஆரிஜின் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்த்தோம், நிறைய தியரிஸ் அது சம்மந்தமாக நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் லாவுடைய ஒரு பிரான்ச்சான லா ஆஃப் ஏர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1905க்கு அப்புறமேட்டு தான் இந்த ஏர் சம்பந்தமான இன்டர்நேஷ்னல் ஏர் லா அல்லது லா ஆஃப் ஏர் அப்படின்ற ஒரு பிரான்ச்சு இந்த 1905க்கு அப்புறமேட்டு தான் உருவாகுது. அப்போ இது சம்பந்தமா நம்ம பார்க்குறப்போ என்னென்ன மாதிரியான யூசேஜஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் யூசேஜஸ் இருக்கும், கமர்ஷியல் யூசேஜஸ் இருக்கும், அண்ட் தென் இது சம்மந்தமாக நம்ம இன்னும் வேற என்ன படிக்கலாம் அப்படின்னா ஹைஜாக்கிங் சம்மந்தமாக இருக்கும். அப்போ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப பேசஞ்சர்ஸ் இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறது சிவில் ஏவியேஷன் சொல்கிறோம். இல்லை கமர்ஷியல் ஏவியேஷன் சொல்கிறப்ப இங்கே இருக்கிற கூட்ஸ் அந்த நாட்டுக்கோ இல்லை அந்த நாட்டுடைய கூட்ஸ் இந்த நாட்டுக்கோ வர்றது கமர்ஷியல் ஏவியேஷன் சொல்கிறோம். ஹைஜாக்கிங் சொல்கிறப்ப எப்படி நம்ம கடலில் லா ஆஃப் த சீல நம்ம பைரசி பற்றி பார்த்தோமோ அது மாதிரி ஏர் லா படிக்கிறப்ப நம்ம ஹைஜாக் பற்றியும் பார்க்க போகிறோம். அப்போ ஆன்டி ஹைஜாக்கிங் ஆக்ட் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. பட் இந்த லெக்சர் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முக்கியமாக இந்த லெக்சர் எதுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா
ஃபைவ் ஃப்ரீடம் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த ஏர்லால இருக்கு. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் திஸ் லெக்சர் இஸ் ஒன்லி ஆன் ஃபைவ் ஃப்ரீடம் ஆஃப் ஏர் அப்படின்றது மட்டும்தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். அப்போ இந்த ஏர் சம்பந்தமா, வான்மண்டலம் சம்பந்தமா என்னென்ன இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நம்ம குயிக்கா பார்க்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1919 பாரிஸ் கன்வென்ஷன் ஆன் ஏரியல் நேவிகேஷன் அப்படின்னு ஒன்று வருது. பாரிஸ் கன்வென்ஷன் ஆன் ஏரியல் நேவிகேஷன் 1990 வருது. இந்த கன்வென்ஷன் தான் இன்டர்நேஷனல் ஏர் லா சம்பந்தப்பட்ட முதல் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கிறோம். ப்ளஸ் அந்த கன்வென்ஷனில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டியூரிங் த பீஸ் டைம் மட்டும்தான். அப்போது ஒரு நாடு இன்னொரு நாடு ஒரு பைலேட்ரல் ட்ரீட்டியாக இருக்கட்டும், இல்லை மல்டிலேட்ரல் ட்ரீட்டியாக இருக்கட்டும், ஒரு இந்த பாரிஸ் கன்வென்ஷனில் அவங்க சைன் பண்ணுறப்ப இந்த பாரிஸ் கன்வென்ஷன் ஒன்லி ஆன் பீஸ் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வார் டைம்ல இது வருமா, இல்லை வார் டைம்ல சிவில் ஏவியேஷன் என்னவா மாறும் அப்படின்ற பத்தின எந்த ரெஃபரன்ஸும் இந்த 1919 பாரிஸ் கன்வென்ஷன்ல கிடையாது. ஸோ ஒன்லி டியூரிங் பீஸ் டைம் இது சொல்றாங்க. அண்ட் தென் ஈச் ஸ்டேட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் சாவர்னிட்டி ஓவர் இட் ஏர் ஸ்பேஸ் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. அப்போ ஈச் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறப்ப இதை ஈச் ஸ்டேட் ஆர் ஈச் கான்ட்ராக்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஈச் கான்ட்ராக்டிங் ஸ்டேட்னு சொல்கிறப்ப ஒரு 5 நாடு சேர்றாங்க, ஏபிசிடி அப்படின்னா அப்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு மேலே இருக்கிற ஏர் ஸ்பேஸ் கம்ப்ளீட் சாவர்னிட்டியை இந்த லால கொடுக்குறாங்க. அண்ட் தென் இன்னசென்ட் பேசேஜ் ஆர் அலவுடுன்னு சொல்கிறாங்க. பாரிஸ் கன்வென்ஷனில் இன்னசென்ட் பேசேஜ் அலவுடுன்னு சொல்கிறாங்க. இன்னசென்ட் பேசேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம லா ஆஃப் த சீல படித்ததையும் நீங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். அப்போ இன்னசென்ட் பேசேஜ் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஏபிசி கண்ட்ரி இருக்குது, ஏலேருந்து சி கண்ட்ரிக்கு போக வேண்டியது, ஆனால் வழி மாறியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் பி கண்ட்ரிக்கு மேலே அந்த ஏ கண்ட்ரியோட ஃப்ளைட் போக வேண்டிய ஒரு நிலைமை வருது அப்படின்னா அதை ஒரு இன்னசென்ட் பேசேஜாக இருந்தால் அந்த இன்னசென்ட் பேசேஜை பி கண்ட்ரி அலோவ் பண்ணணும், அந்த ரைட் ஏ கண்ட்ரிக்கு இருக்கு அப்படின்றதையும் இந்த பாரிஸ் கன்வென்ஷனில் சொல்கிறாங்க. அந்த நோ ரூல்ஸ் ரிகார்டிங் தி வார் டைம் அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போது இன்டர்நேஷ்னல் ஏர் லா பொறுத்த வரைக்கும் we can start it from Paris Convention. And then next convention Havana Convention on Commercial Aviation அப்படின்னு ஒன்று இருக்குது. 1928 இந்த கன்வென்ஷன் வந்திருக்கு. Havana Convention on Commercial Aviation. ஓகே, இந்த ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த லா எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா பாரிஸ் கன்வென்ஷன். அந்த பாரிஸ் கன்வென்ஷனில் யூஎஸ்ஏ அமெரிக்கா இஸ் நாட் அ பார்ட்டி. ஓகே, அமெரிக்கா இஸ் நாட் அ பார்ட்டி இன் பாரிஸ் கன்வென்ஷன். அப்போ அமெரிக்கா பார்ட்டி இல்லை அப்படின்றதுனால அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கிற அந்த கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து இந்த ஏவியேஷனுக்கு, அதாவது இந்த ஏர் லா ஆஃப் ஏருக்கு சட்டம் வேணும், அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் வேணும் அப்படின்றதுனால அமெரிக்கன் கான்டினென்ட்டுக்குள்ளே இருக்கிற நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள போட்டுக்கிட்டது தான் இந்த ஹவானா கன்வென்ஷன் ஆன் கமர்ஷியல் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லி 1928 ஒரு கன்வென்ஷன் வருது. அண்ட் தென் 1990 ஒன்று பார்த்தோம், 1928 ஒன்று பார்த்தோம், தென் 1929 பார்க்க போகிறோம். 1929 வந்த கன்வென்ஷனுடைய பேர் கன்வென்ஷன் ஃபார் த யூனிஃபிகேஷன் ஆஃப் சர்டைன் ரூல்ஸ் ரிலேட்டிங் டு இன்டர்நேஷ்னல் கேரேஜ் பை ஏர் ஆர் வார்சா கன்வென்ஷன். ஓகே, ஸோ இது வார்சா அப்படின்ற ஒரு இடத்துல இந்த கன்வென்ஷன் கையெழுத்தானதுனால ஃபேமஸ்லி இட்ஸ் கால் வார்சா கன்வென்ஷன். ஸோ இந்த வார்சா கன்வென்ஷன் 1929 நடக்குது. இந்த வார்சா கன்வென்ஷன் எது ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபுல்லி ரிலேட்டட் டு கமர்ஷியல் ஏவியேஷன். ஓகே, கூட்ஸாக இருக்கட்டும் இல்லை பேசஞ்சர் தவிர இந்த கூட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறப்ப ஒரு சென்டிங் ஸ்டேட்டுக்கோ இல்லை ரிசீவிங் ஸ்டேட்டுக்கோ என்ன மாதிரியான ரைட்ஸ் அண்ட் டியூட்டி இருக்குது அப்படின்றது தான் இந்த வார்சா கன்வென்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது 1929 1929 வார்சா கன்வென்ஷன் ரிலேட்டட் டு கமர்ஷியல் பர்பஸ் அலோன். அண்ட் தென் 1944 29க்கு அப்புறம் 1944 சிகாகோ கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று வருது. இந்த சிகாகோ கன்வென்ஷன் தான்
பெரும்பான்மையான நாடுகள் ஒத்துக்கிட்டு இன்னைய வரைக்கும் ஃபோர்ஸில் இருக்கிற இல்லை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கன்வென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகாகோ கன்வென்ஷன் தான். ஸோ இந்த சிகாகோ கன்வென்ஷனுக்கு கீழே தான் 5 ஃப்ரீடம் ஆஃப் ஏர் அப்படின்ற முக்கியமான ஒரு, அதாவது இன்னைக்கு நம்ம லெக்சருடைய இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த சிகாகோ கன்வென்ஷன்ல இருந்து தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த சிகாகோ கன்வென்ஷன் அப்படின்றத ஃபுல்லாக சிகாகோ கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் 1944 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 1944ல சிகாகோ கன்வென்ஷன் ஆன் சிவில் ஏவியேஷன், இந்த கன்வென்ஷன் மூலமா நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இன்டர்நேஷனல் லால நடக்குது. முக்கியமா அதுல ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ICAO அப்படின்னு சொல்ற இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ICAO. இந்த ICAO அப்படின்ற இந்த ஒரு அமைப்பு தான் எந்த கான்ட்ராக்டிங் ஸ்டேட்டாவது இந்த சிகாகோ கன்வென்ஷனை வயலேட் பண்ணாங்க அப்படின்னா நாடுகள் இந்த ICAO கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ இவங்க இங்கே ஒரு ட்ரிபியூனல் மாதிரி இல்லை ஒரு கோர்ட் மாதிரி இந்த ICAவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது AB அப்படின்னு ஒரு 2 கண்ட்ரி இருக்கு. அந்த 2 கண்ட்ரியும் இந்த சிகாகோ கன்வென்ஷன்ல பார்ட்டி. A கண்ட்ரி B கண்ட்ரியோடைய ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்னா B கண்ட்ரி ICJக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ICAO அப்படின்ற இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனை அப்ரோச் பண்ணி இவங்க கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும். திஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் பைண்டிங். ஓகே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த ஜட்ஜ்மெண்ட் ICAOடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது பைண்டிங் ஃபோர்ஸ் உள்ளது. எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் கம்ப்ளீட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சாவர்னிட்டி ஓவர் அபவ் இட்ஸ் டெரிட்டரி. ஓகே, சிகாகோ கன்வென்ஷனில் மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, அங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரியே தான் சிகாகோ கன்வென்ஷன்லேயும் ஒன்ஸ் அகெயின் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எவ்ரி ஸ்டேட் அவங்க ஸ்டேட்டுடைய ஏர் ஸ்பேஸ் அப்படின்றது அவங்களுடைய கம்ப்ளீட் சாவர்னிட்டிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ஷெட்யூல்டு ஃப்ளைட்ஸ் மே ஆப்ரேட் வித்தவுட் ப்ரேயர் பர்மிஷன் ஆஃப் கான்ட்ராக்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதில் படிக்க போகிறது எல்லாமே ஷெட்யூல்டு ஃப்ளைட்ஸ் அண்டு நான் ஷெட்யூல்டு ஃப்ளைட்ஸ்னு 2ஆக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஷெட்யூல்டு ஃப்ளைட்ஸ், நான் ஷெட்யூல்டு ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஷெட்யூல்டு ஃப்ளைட்ஸுக்காகத்தான் இந்த சிகாகோ கன்வென்ஷன். அப்போ ஷெட்யூல்டு ஃப்ளைட்ஸ் நம்ம எல்லாம் நிறைய பேர் ஃப்ளைட்டில் போயிருப்போம், அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அப்போ இந்த நாளில் இந்த தேதியில் இத்தனை மணிக்கு ஒரு ஃப்ளைட் இந்தியாவிலேருந்து US போகுது, 7:30 மணிக்கு பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஃப்ளைட் இந்தியாவுக்கு வரப்போகுது. எவ்ரி திங் இஸ் ஷெட்யூல்டு. அப்படி ஷெட்யூல் பண்ண சிவில் ஏவியேஷன் பற்றி மட்டும்தான் இந்த சிகாகோ கன்வென்ஷன் சொல்லுது. நான் ஷெட்யூல் அல்லது நோ ஷெட்யூல்டு ஃப்ளைட்ஸ் ஆல்சோ மே ஆப்ரேட். அந்த வேர்ட் கவனிங்க, நோ ஷெட்யூல்டு ஃப்ளைட்ஸ் மே ஆப்ரேட் வித்தவுட் ப்ரியர் பர்மிஷன் ஆஃப் கான்ட்ராக்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பியிலிருந்து A ஸ்டேட்டுக்கு வித்தவுட் ஷெட்யூல் ஒரு ஃப்ளைட் திடீர்னு வருது அப்படின்னா அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி A ஸ்டேட்டுக்கிட்ட ப்ரியர் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்தியாவுக்குள்ளே நுழையிறதாவோ இல்லை அந்த A ஸ்டேட்டுக்குள்ளே நுழையிறதாவோ இல்லை அந்த A ஸ்டேட்டில் எங்கேயாவது லேண்ட் பண்ணணுன்னாலோ ப்ரியர் பர்மிஷன் for no scheduled or non-scheduled flight. Okay, and then ICAO have the power to settle the dispute. settle பண்றதுக்கு இந்த ICAOக்கு தான் பவர் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அந்த இந்த சிகாகோ கன்வென்ஷனை பற்றி கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கான்ட்ராக்டிங் ஸ்டேட் ஹேவ் கம்ப்ளீட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சாவர்னிட்டி ஓவர் த ஏர் ஸ்பேஸ் above its territory அப்படின்னு ஆர்டிகல் 1 சொல்லுது. ஓகே, from article 1 it is contracting state has complete and exclusive sovereignty over the airspace above its territory அப்படின்னு ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 3 பார்த்தீங்கன்னா only for civil aviation, not for military, custom or and police service அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஜஸ்ட் டேக் எக்ஸாம்பிள், கண்ட்ரி A கண்ட்ரி B அப்படின்னு சொல்கிறப்ப இந்த B கண்ட்ரியிலிருந்து சிவில் ஏவியேஷன் அல்லது கூட்ஸ் சம்மந்தமாக கமர்ஷியல் ஏவியேஷனுக்காக மட்டும்தான் இந்த சிகாகோ கன்வென்ஷன் வருமே தவிர அங்கேருந்து ஒரு மிலிட்ரி ஃப்ளைட்டோ
இல்லை ஒரு போலீஸ் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ளைட்டோ இந்த ரைட்டை கிளைம் பண்ண முடியாது. அவங்க வரணும் அப்படின்னா அதுக்கு நோ ஷெட்யூல்டு ஃப்ளைட் அப்படின்ற ஹெட்டுக்கு கீழே ப்ரியர் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் இந்த கண்ட்ரியை அலோவ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். இந்த சிகாகோ கன்வென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் சிவில் ஏவியேஷன். ஸோ சிவில் ஏவியேஷன் நம்ம சொல்கிறது பேசஞ்சர் அண்ட் கூட்ஸ் இன்க்ளூடட் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆர்டிகல் 4 பார்த்தீங்கன்னா ஈச் கான்ட்ராக்டிங் ஸ்டேட் அக்ரீஸ் not to use civil aviation for any purpose inconsistent with the aim of this convention அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன பர்பஸுக்காக இந்த கன்வென்ஷனில் என்ட்ரு ஆகிருப்பாங்க எல்லா நாடுகளும்? டு ரெகுலேட் தி ஏர் டிராஃபிக் இல்லையா? முக்கியமாக டு ரெகுலேட் த ஏர் டிராஃபிக் அண்ட் தென் என்னுடைய சாவர்னிட்டியை இன்னொரு கண்ட்ரி வயலேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான காரணங்களுக்காகத்தான் இந்த சிகாகோ கன்வென்ஷனை எல்லா நாடுகளும் கான்ட்ராக்டிங் பார்ட்டியாக சேர்றாங்க. அப்போது அந்த பர்பஸுக்கு அகெயின்ஸ்டா எந்த நாடுகளும் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்டிகல் 17 ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஏர்கிராஃப்ட் ஹேவ் நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்கிராஃப்ட் ஹேவ் நேஷனாலிட்டி, ரெஜிஸ்டர்டு ஸ்டேட் எதுவோ அதுதான் அந்த ஏர்கிராஃப்டுடைய நேஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மறுபடியும் சொல்கிறேன், லா ஆஃப் த சீல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம், கரெக்ட்? அப்போது இந்தியன் ஒருத்தர் அவருடைய பணத்தை எடுத்து ஒரு கப்பலோ இல்லை இந்த 17 பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டோ வாங்கி ஏர்கிராஃப்ட் வாங்கி அதை பாகிஸ்தான் ஆர் ஸ்ரீலங்கா அது மாதிரியான கண்ட்ரியில் போய் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணினாரு அப்படின்னா அந்த ஷிப்பும் இந்த ஃப்ளைட்டும் ஸ்ரீலங்காவுடைய நேஷனல் தான். ஓகே, ஸோ வேர் த aircraft was registered that should be considered as the nationality of aircraft அப்படின்ற விஷயமும் இங்கே ஒரு இதுவாக இருக்குது. இது மாதிரியான நிறைய ஆர்டிகல்ஸ் இங்கே இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்கம் ஆஃப் திஸ் சிகாகோ கன்வென்ஷன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 5 ரைட்ஸ் அப்படின்ற மாதிரியான கன்க்ளூஷனுக்கு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வராங்க. அந்த 5 ரைட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது இந்த கன்வென்ஷன் மட்டும் 5 ரைட்ஸுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு பத்தாது அப்படின்றதுனால த சேம் 1944 இன்னொரு 2 அக்ரிமெண்ட்டும் என்டர் ஆகுது. ஓகே, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கன்வென்ஷன், சிகாகோ கன்வென்ஷனா இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் நடக்குது. 1944 அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் நடக்குது. அந்த கன்வென்ஷனில் நிறைய நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சிக்னேட்டரிலாம் போடுறாங்க. இந்த கன்வென்ஷனுடைய அவுட்புட் சில ரைட்ஸ் எமர்ஜ் ஆகுது. ஓகே, அவுட்புட் ஆஃப் திஸ் கன்வென்ஷன் சில ரைட்ஸ் எமர்ஜ் ஆகுது. அந்த ரைட்ஸை ஸ்பெசிஃபிக்காக அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக, கண்ட்ரிஸ் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 2 அக்ரிமெண்ட் என்டர் பண்ணுறாங்க. அந்த 2 அக்ரிமெண்ட் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கும் பின்னாடி இருக்கிற ரைட்ஸையும் எப்படி கோரிலேட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் சிகாகோ இன்டர்நேஷ்னல் ஏர் சர்வீஸ் டிரான்சிட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, சிகாகோ இன்டர்நேஷ்னல் ஏர் சர்வீசஸ் டிரான்சிட் அக்ரிமெண்ட் ஒன்று. செகண்ட் ஒன் சிகாகோ இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவுமே 1944 சிகாகோ கன்வென்ஷனுக்கு கீழே தான் இதுவுமே கொண்டு வராங்க அப்படின்றது தெளிவாக புரியுது. அப்போ இந்த 2 இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிரான்சிட், செகண்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்போர்ட். இப்போ டிரான்சிட் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த டிரான்சிட் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அல்லது சிட்டிசன்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. டிரான்சிட் அப்படின்றப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க, அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வராங்க, இல்லை இந்த நாட்டுடைய பேசஞ்சர்ஸ் சிட்டிசன் வச்சுக்கிட்டு ஃப்ளைட் இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகுது. அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளில் கொடுக்கப்படுகிற உரிமை டிரான்சிட் அக்ரிமெண்ட் சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறப்ப பயணம், போக்குவரத்து அப்படின்ற மாதிரி நமக்கு தமிழில் மீனிங் தெரியும் இல்லையா? அப்போ போக்குவரத்து தொடர்பான அக்ரிமெண்ட் அப்படின்றத டிரான்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட்னு சொல்கிறோம். இதை தனியாக எடுத்து வைங்க. நம்ம 5 என்னென்ன ரைட்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு மறுபடியும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம வரலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஃப்ரீடம் ஆஃப் ஏர் என்ன அப்படின்றத நான் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி படிக்கிறேன், அதை பாருங்கள். டு ஃப்ளை அக்ராஸ் இட்ஸ் டெரிட்டரி வித்தவுட் லேண்டிங், நிலத்தில் இறங்காமல்
மற்ற நாட்டின் வான்மண்டலத்தில் பறந்து கடக்கும் சுதந்திரம். செகண்ட் ஒன், டு லேண்ட் ஃபார் நான் டிராஃபிக் பர்பசஸ், அதாவது பயணிகள் அல்லது சரக்குகளின் போக்குவரத்து பணியில் ஈடுபடாமல் மற்ற காரணங்களுக்காக இறங்கும் சுதந்திரம். மூணாவது, டு புட் டவுன் பேசஞ்சர்ஸ் மெயில் அண்ட் கார்கோ, வான ஊர்தி எந்த நாட்டை சார்ந்ததோ அந்த நாட்டில் இருந்து புறப்பட்டு எந்த வெளிநாட்டில் இறங்குகிறதோ அந்த நாட்டிற்கு செல்லும் பயணிகளையும் சரக்குகளையும் இறக்குவதற்காக இறங்கும் உரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் ஒன், டு டேக் ஆன் பேசஞ்சர்ஸ் மெயில் அண்ட் கார்கோ destined for the territory of the country whose nationality the aircraft possess, அதாவது வான ஊர்தி எந்த நாட்டில் இறங்குகிறதோ அந்த நாட்டில் இருந்து தன் நாட்டிற்கு பயணிகளை சரக்குகளையோ ஏற்றி செல்வதற்காக இறங்கும் உரிமை அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா அஞ்சாவது உரிமை, டு டேக் ஆன் பேசஞ்சர்ஸ் மெயில் and cargo destined for the territory of another agreeing nation and to put down passengers mail and cargo coming from any such territory அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது இரு நாடுகளுக்கு இடையே பயண பணி புரிவதற்காக இறங்கும் உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மொத்தம் இந்த 5 உரிமைகள் 5 ஃப்ரீடம் ஆஃப் ஏர் அப்படின்றத அவுட்கம் ஆஃப் சிகாகோ கன்வென்ஷன்ல இருந்து வருது. சிகாகோ கன்வென்ஷன் 1944, அதுல இருந்து ஒரு 2 அக்ரிமெண்ட்ஸ் வருது. அந்த 2 அக்ரிமெண்ட்ஸ் மூலமா இந்த 5 ரைட்டை கான்ட்ராக்டிங் ஸ்டேட்ஸ் அக்ரி பண்ணிக்கிறாங்க. அது ஒன்று என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டு ஃப்ளை அக்ராஸ் இட்ஸ் டெரிட்டரி வித்தவுட் லேண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 5 ரைட்ஸை நம்ம உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம ஏ அப்படின்ற கண்ட்ரியை இந்தியாவாகவும், பி அப்படின்ற கண்ட்ரியை பாகிஸ்தானாகவும், சி அப்படின்ற கண்ட்ரியை சைனாவாகவும் நம்ம வச்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ 3 கண்ட்ரி இன்வால்வ். அந்த 3 கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ அப்படின்ற கண்ட்ரி இந்தியா, பி அப்படின்ற கண்ட்ரி பாகிஸ்தான், சி அப்படின்ற கண்ட்ரி சைனா. 3 கண்ட்ரி இருக்கு. இந்த 3 கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு உதாரணத்துக்கு நான் இப்போ இதை உங்களுக்கு சொல்ல போறேன். So in respect of scheduled international air service granted by one state to another state or states to fly across its territory without landing அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை கீழே உங்களுக்கு பிக்சர்லயும் கொடுத்துருக்கேன். ஏ அப்படின்ற கண்ட்ரி இந்தியா, கீழே ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரி பாகிஸ்தான். இந்த கண்ட்ரியை பாகிஸ்தானுல இறங்காம நேரடியா சி அப்படின்ற கண்ட்ரி சைனாவுக்கு ஃப்ளைட் போகிறதுக்கு இந்த சிகாகோ கன்வென்ஷன் அனுமதி கொடுக்குது. புரியுதுங்களா? அப்போ ஏ, பி, சி, பின்ற கண்ட்ரியில் இறங்காம சின்ற கண்ட்ரிக்கு பி கண்ட்ரி மேலே பறக்கிறதுக்கு, அதுதான் சொல்கிறோம் டு ஃப்ளை அக்ராஸ் இட்ஸ் டெரிட்டரி வித்தவுட் லேண்டிங். அப்போ பாகிஸ்தானில் லேண்ட் பண்ணாமல் சைனாக்கு போகிறதுக்கான ரைட்ஸை இந்த கன்வென்ஷன் கொடுக்குது. இதுதான் மொதல். அண்ட் தென் செகண்ட் ஒன், டு லேண்ட் ஃபார் நான் டிராஃபிக்கிங் பர்பஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. டு லேண்ட் ஃபார் நான் டிராஃபிக்கிங் பர்பஸ் அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு கீழே உதாரணம் வந்திருக்கும், பிக்சர் வந்திருக்கும். கண்ட்ரி ஏ, கண்ட்ரி பி அப்படின்னு சொல்றோம். அப்போ நமக்கு தெரியும் கண்ட்ரி ஏ இந்தியா, கண்ட்ரி பி பாகிஸ்தான் அப்படின்றப்ப சைனாக்கு ஒரு ஃப்ளைட் இந்தியால இருந்து போகுது. நான் டிராஃபிக்கிங் பர்பஸ் அப்படின்னு சொல்றப்ப அங்க பேசஞ்சரை இறக்குறதுக்கோ இல்ல கூட்ஸ் டெலிவரி பண்றதுக்கோ இல்ல மெயில் கொடுக்கறதுக்கோ அது மாதிரி எந்த ஒரு பர்பஸும் இல்லாம போயிட்டு இருக்க வழியில ஃபியூல் காலி ஆயிடுச்சு, இல்ல இன்ஜின்ல ஒரு ப்ராப்ளம், இல்ல வேற ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் அப்படின்றப்ப ஒரு எமர்ஜென்சி டைம்ல பி அப்படின்ற கண்ட்ரியில இறங்கி அதை ரெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் சின்ற கண்ட்ரிக்கு போறதுக்கான உரிமையை இந்த சிகாகோ கன்வென்ஷன் கொடுக்குது. அதுதான் செகண்ட் ரைட். ஃபர்ஸ்ட் உரிமை, முதல் உரிமை அப்படின்றது ஏ கண்ட்ரியில இருந்து சி கண்ட்ரிக்கு போறப்ப பியை மேல பறந்து போகலாம். செகண்ட் கண்டிஷன், ஏ கண்ட்ரில இருந்து சிக்கு போறோம், நான் டிராஃபிக்கிங் பர்பஸஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். எமர்ஜென்சி டைம்ல பி கண்ட்ரியில இறங்கி எமர்ஜென்சியை ரெக்டிஃபை பண்ணி சி கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்றது செகண்டரி. And then third, to put down passengers mail
and cargo taken on in the territory of the country whose nationality the aircraft possess அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். கீழே இருக்கிற பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே ஹோம் கண்ட்ரி அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க, இன்னொன்று டெஸ்டினேஷன் கண்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஹோம் கண்ட்ரி அப்படின்றது நம்ம எக்ஸாம்பிள் படி இந்தியா அப்படின்னா, இந்தியாவில் இருந்து ஹோம் கண்ட்ரியில் இருந்து சைனா அப்படின்றது டெஸ்டினேஷன் கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா, இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு பேசஞ்சரையும் கார்கோவையும் கொண்டு போகிறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நடுவில் ஒரு மூணாவது நாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போ முதல் உரிமைக்கும் இந்த மூணாவதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே சேம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டாக, உங்களுடைய டவுட் சரியான டவுட் தான். அப்போ 1க்கும் 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அப்படின்றப்போ இந்தியாவிலேருந்து சைனாக்கு போது, நடுவில் பாகிஸ்தான் இருக்கு, பாகிஸ்தானை தாண்டி போகிறது. ஆனால் இந்த எக்ஸாம்பிள் படி இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு தான் கூட்ஸும் பேசஞ்சரும் போகிறாங்க. ஹோம் கண்ட்ரியிலேருந்து பேசஞ்சரையோ கார்கோவையோ எடுத்துக்கிட்டு டெஸ்டினேஷன் கண்ட்ரியில் போய் லேண்ட் ஆகிறதுக்கான உரிமை இந்த சிகாகோ கன்வென்ஷன் கொடுக்குது. அண்ட் தென் டு டேக் ஆன் பேசஞ்சர்ஸ், மெயில் அண்ட் கார்கோ distinct from the territory of the country whose nationality the aircraft possess அப்படின்னு சொல்கிறாங்க. this means that an airline can carry passengers from another country to the airline's home country. ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி நம்ம 3 பார்த்தோம் இல்லையா, அந்த 3வது ஃப்ரீடமுடைய ரிவர்ஸ் தான் இந்த 4வது ஃப்ரீடம். அப்போ இந்தியாவுடைய ஃப்ளைட் ஒன்று பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தானில் இருந்து பேசஞ்சர்ஸையும் கூட்ஸையும் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வர்றதுக்கான ரைட்ஸ் அந்த ஏர்கிராஃப்டுக்கு இருக்குது, அந்த இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு இருக்குது. இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்றது ஒரு கம்பெனி பேராக இருந்தாலும் நான் சொல்கிறது இந்தியாவுடைய ஏர்கிராஃப்ட் அப்படின்றத மீன் பண்ண விரும்புகிறேன். அப்போ இந்தியாவுடைய ஏர்கிராஃப்ட் பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னா, அந்த பாகிஸ்தானில் இருந்து அங்கே இருக்கிற இல்லை நம்ம நேஷ்னல் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பேசஞ்சர்ஸையும் கூட்ஸையும் எடுத்துக்கிட்டு அந்த கண்ட்ரியில இருந்து, கண்ட்ரி பியில இருந்து கண்ட்ரி ஏவுக்கு வர்றதுக்கான உரிமையும் இருக்கு அப்படின்றத 4th சொல்றாங்க. அண்ட் தென் 5th one, to take on passengers, mail and cargo destinated for the territory of another agreeing nation and to put down passengers, mail and cargo coming from any such டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சிம்பிளான ஒரு விஷயம்தான். அப்போது 3 கண்ட்ரி, மறுபடியும் நம்மளுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்தியா, பாகிஸ்தான், சைனா 3 கண்ட்ரி இருக்குது. அப்போது இந்தியாவிலேருந்து இந்தியன் ஃப்ளைட் ஒன்று போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டாப் பாகிஸ்தான். பாகிஸ்தானில் போயிட்டு ஒரு 50 பேசஞ்சர் 100 பேசஞ்சரை இறக்கி விடுறாங்க. அங்கேருந்து ஒரு 50 பேசஞ்சர் 100 பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு பாகிஸ்தான்லேருந்து சைனாவுக்கு ஃப்ளைட் போகுது. இதுக்கான உரிமையவும் இந்த சிகாகோ கன்வென்ஷனில் கீழே கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 5 ரைட்ஸ். ஃபஸ்ட்டு ரைட் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறப்ப நடுவில் வேறு கண்ட்ரிகள் இருந்தாலும் அவங்கள மேலே பறக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். 2வது உரிமை, ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறப்ப எமர்ஜென்சி பர்பஸுக்காக மட்டும், பேசஞ்சர்ஸ்க்காகவோ கூட்ஸுக்காகவோ இல்லாமல் எமர்ஜென்சி பர்பஸுக்கு கீழே இறங்கி எமர்ஜென்சி பர்பஸை ரெக்டிஃபை பண்ணிட்டு போகிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு 2nd சொல்கிறோம். அண்ட் தென் 3rd one, ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கூட்ஸையோ பேசஞ்சர்ஸையோ எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு, அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரியிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு கொண்டு வர்றதுக்கு, அந்த நம்ம கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு கண்ட்ரி, அங்கேருந்து இன்னொரு, இந்த ஸ்டாப்பிங் எல்லாம் இருக்குது இல்லையா. அப்போது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகிறப்போ நடுவில் துபாயில் ஒரு ஸ்டாப்பிங் அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த மாதிரி அப்போது துபாயில் ஒரு ஸ்டாப்பிங் அப்படின்றது இந்தியாவிலேருந்து அந்த 5th ஃப்ரீடம் தான். அப்போது இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் கிளம்புது, அந்த ஃப்ளைட் துபாயில் போய் ஹால் பண்ணுறோம், துபாயிலேருந்து மறுபடியும் யூஎஸ்க்கு ஃப்ளைட் கிளம்பி போகுது. அப்போ அந்த 3 கண்ட்ரி இன்வால்வ் ஆகிறதுனால இந்த இது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக அந்த 2 அக்ரிமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் அந்த அக்ரிமெண்ட் பாருங்கள். டிரான்சிட் அக்ரிமெண்ட், டிரான்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட்.
அப்போ இந்த டிரான்சிட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துலையும் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகிறப்ப நடுவில் ஒரு கண்ட்ரியை கிராஸ் பண்ணி போகலாம், டிரான்சிட். ஓகே, அந்த டிரான்சிட்ன்ற வார்த்தை நமக்கு அங்கே தான். அப்போ செகண்டரி என்ன வருது, ஒரு கண்ட்ரியை தாண்டி தான் நான் இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு எமர்ஜென்சின்றப்ப நான் உன் கண்ட்ரியில் இறங்குறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்றதுனால இதை டிரான்சிட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டிரான்சிட் அக்ரிமெண்ட்டில் நம்ம 5 ஃப்ரீடம்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 5 ஃப்ரீடம்ஸில் 1 and 2 முதல்ல 1 மற்றும் 2வது உரிமைகள் மட்டும்தான் இந்த டிரான்சிட் அக்ரிமெண்ட்டில் ஏற்கிறாங்க. 3, 4, 5 அடுத்து இருக்கிற 3 உரிமைகளை டிரான்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு இன்னொரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்து அந்த அக்ரிமெண்ட்ல 3ஆ கொடுக்குறாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட் உங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது, அந்த நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வர்றது, இங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறப்ப நடுவுல எத்தனை நாடுகள் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படின்றப்ப 3, 4, 5 உரிமைகளும், டிரான்சிட் அப்படின்னு சொல்றப்ப 1 மற்றும் 2வது உரிமைகளையும் இந்த சிகாகோ கன்வென்ஷன் கவர் பண்ணுது. அப்போ இந்த சிகாகோ கன்வென்ஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணினாலும் பிற ஃபேமஸான கன்வென்ஷன் மாதிரி பெரும்பான்மையான நாடுகள் சிகாகோ கன்வென்ஷனை கையெழுத்து போடலை. அதனால தான் சிவில் ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைய வரைக்கும் என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, பொதுவாக மேக்சிமம் சிகாகோ கன்வென்ஷன் கவர் பண்ணும். அப்படி சிகாகோ கன்வென்ஷனில் கையெழுத்து போடாத, ராட்டிஃபிகேஷன் பண்ணாத நாடுகளை பைலேட்ரல் ட்ரீட்டி மூலமாக, அப்போ இந்தியா பாகிஸ்தான் இது ரெண்டுமே சிகாகோவில் கையெழுத்து போடல அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பைலேட்ரல் ட்ரீட்டி, அந்த ட்ரீட்டி மூலமாக நீங்கள் சிவில் ஏவியேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, ரெகுலேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பைலேட்ரல் ட்ரீட்டிக்கும் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெக்சர் மூலமாக நம்ம என்ன ஃபைனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 5 ஃப்ரீடம் கேரண்டீடு பை த சிகாகோ கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 5 ஃப்ரீடம்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் கூட நமக்கு என்னென்ன 5 ஃப்ரீடம் அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம இந்த லெக்சரில் பார்த்தோம். அடுத்த லெக்சரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.